அக்கா மாமாவை உங்களோட கல்யாண நாள் பிறந்த நாளே சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பண்ணிடுவோம். ஆமாயா, ரொம்ப நாளா எனக்கு டவுட்யா. நானும் கேக்குறதே இல்ல. சொல்லுமா சொல்லு. என் பிறந்த நாளும் என் கல்யாண நாளும் அப்படின்ட்டு அவக்குன்னு சொல்லு பாப்பா. இப்ப அதை வந்து நான் கரெக்டா சொல்லிட்டேன்னா நீ தற்கொலை பண்ணிக்குவியா? என்ன விளையாடுறியா நீ? நானும் பாத்துட்டே இருக்கேன். அப்புறம் என்ன இதுவே என்ன பிறந்த நாளுங்க சொல்லு, இது கல்யாண நாள சொல்லு, இதெல்லாம் ஒரு மனுஷன் நான் வச்சுக்கிறேன். அப்போ இதெல்லாம் நான் வச்சுட்டு இருந்தா உங்களை எல்லாம் நான் எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இப்ப நான் கேக்குறேமா, இப்ப நான் வந்து என் பிறந்த நாள் என்னன்னு எனக்கு கேட்டா நீ கரெக்டா சொல்லிடுவியா? சொல்லிடுவேனே. இழுச்ச நீனு. ஆமா, இப்ப நான் சொல்லிட்டேன், இதுல தூக்கு போட்டு தொங்குறீங்க. பயப்படாம செய்யனா லேஸ்வாட்டா கேளுங்க. சும்மா நிறுத்துமா, சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுமா. இதெல்லாம் யார் கமெண்ட் பண்றது? இதெல்லாம் தப்பான கமெண்ட். இந்த மாதிரி கமெண்டே வரக்கூடாது. ஆம்பளைங்களுக்கு இதே வேலையா? கல்யாண நாள சொல்லு, பிறந்த நாள சொல்லு, தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? இல்ல வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம்? பா கமெண்ட் சொல்லு, பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு போ. தெரியல, ரீசெண்டா நிக்க பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு போ. தெரியல, அத சமாளிக்கிறாங்க. நீ ஒண்ணு கண்டுபிடிச்சு நீங்க எங்கே